ஸோ பிஜிடிஆர்பி கம்ப்யூட்டர் இன்ஸ்ட்ரக்டர் கிரேட் 1 அதோடைய சிலபஸில் வந்து நம்ம நிறையா இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் மட்டும் பார்த்துட்ருக்கோம். ஒவ்வொரு யூனிட் வைஸாக பார்த்துட்ருக்கோம். ஸோ அதில் இன்னைக்கு வந்து நம்ம ஆக்சுவலாக என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா யூனிட் நம்பர் 7 பைத்தான் ப்ரோக்ராமிங். ஸோ பைத்தான் ப்ரோக்ராமிங்குடைய சிலபஸ்லேருந்து நம்ம ரொம்ப முக்கியமான ஓகேங்களா, ஸோ அது அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸாக இருக்கக்கூடிய ஒரு 10 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் மட்டும் இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகேங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, வாட் இஸ் த ரிசல்ட் ஆஃப் தி ஃபாலோயிங் கோட். ஸோ மேக்ஸிமம் பைத்தான் பொறுத்தளவு இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்கறதுக்கு தான் வந்து பாசிபிலிட்டிஸ் அதிகம். ஏன்னா சின்ன சின்ன கோடிங் மாதிரி ஒரு லைன் 2 லைன்ல கோடிங் மாதிரி கொடுத்து அவுட்புட் கேட்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகம். ஏன்னா இங்கே தியரி வந்து கொஞ்சம் ரொம்ப கம்மி தான். ஸோ ரொம்பலாம் தியரிஸ் வந்து அந்த அளவுக்கு இருக்காது. அது மாதிரி மிச்சம் உள்ள தியரி பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு வேரியபிளோ டேட்டா டைப்ஸோ இல்லை இன்ட்டு அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நார்மலாக லிஸ்ட்டு டியூபிள் டிக்ஷனரிஸ் இந்த மாதிரி கான்செப்ட்ஸ் வந்து ரொம்ப லிமிட்டடாக தான் உள்ளே இருக்கும். பட் நம்ம வந்து பைத்தான் நம்முடைய சிலபஸ் பொறுத்தளவு நம்ம வந்து அதில் ஏகப்பட்ட சின்ன சின்ன சாப்டராக கொடுத்துருப்பாங்க, நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ சாப்டர் 2 பார்த்தீங்க அப்படின்னா இந்த நம்பை பேண்டாஸு சைபை அது மட்டும்தான் கொஞ்சம் ரொம்ப சயின்டிஃபிக்காக கொஞ்சம் இது பண்ணி பார்க்குற மாதிரி இருக்கும். மற்றபடி இருக்கிற சிலபஸ் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியான சிலபஸ். நம்முடைய பைத்தான் பொறுத்தளவு இருக்கிற ரொம்ப ஈஸியான சிலபஸ் வந்து நம்முடைய பைத்தான் ப்ரோக்ராமிங் தான். அதனால அதில் கொஸ்டின்ஸ் வந்து எப்படினாலும் இருக்கலாம். பட் இந்த மாதிரி கோடிங்ஸ் வந்து கேட்கறதுக்கு வந்து பாசிபிலிட்டிஸ் அதிகம். அப்படி இல்லைன்னா லிஸ்ட் டியூபிள் டிக்ஷனரிஸ் அதனுடைய டிஃபரன்சஸ் வச்சு கூட ஏதாவது கொஸ்டின்ஸ் மாதிரி கேட்கலாம். அந்த மாதிரி கேட்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா வாட் இஸ் த ரிசல்ட் ஆஃப் தி ஃபாலோயிங் கோடு. ஸோ ஜஸ்ட் ஒரே ஒரு சின்ன எக்ஸ்பிரஷன் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. அந்த எக்ஸ்பிரஷன் கொடுத்துட்டு அதை நம்ம கால்குலேட் பண்ணி எக்ஸை ஸ்டோர் பண்ணுறோம், எக்ஸை வந்து பிரிண்ட் பண்ண போகிறோம். ஸோ நம்மளுடைய எக்ஸ்பிரஷன் பொறுத்தளவு உள்ள மல்டிபிள் ஆப்ரேட்டர்ஸ் இருக்கு. ஸோ ஆப்ரேட்டர் 1, ஆப்ரேட்டர் 2 அண்ட் ஆப்ரேட்டர் 3. அப்போ நிறைய ஆப்ரேட்டர்ஸ் இருக்கும்போது நீங்கள் என்ன செய்யணும், ஆட்டோமேட்டிக்காக ஆப்ரேட்டருடைய ப்ரெசிடென்ஸ் வந்து பார்க்கணும். ஓகேங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ரேட்டருடைய ப்ரெசிடென்ஸ் பொறுத்தளவு வந்து எடுத்தோடனே பார்த்தீங்க அப்படின்னா பெராந்தசிஸ்க்கு தான் வந்து ஃபர்ஸ்ட் ஹையஸ்ட் ப்ரையாரிட்டி. ஸோ பட் இங்கே நம்மகிட்ட வந்து எந்த பெராந்தசிஸுமே இல்லை. ஸோ நோ ப்ராப்ளம். ஸோ அடுத்த இது பார்த்தீங்க அப்படின்னா இந்த எக்ஸ்போனன்ஷியலுக்கு தான் வந்து அடுத்த ப்ரையாரிட்டி. ஸோ எக்ஸ்போனன்ட் வேல்யூ பார்க்கறதுக்கு தட் இஸ் பவர் ஆஃப். அப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 2 + 3 × 4 ∆2 இருக்கு. அப்போ ∆2ங்கிறது எக்ஸ்போனன்ஷியல் வேல்யூ பார்க்கறதுக்கு. அப்போ அதுக்கு தான் ஹையஸ்ட் ப்ரையாரிட்டி. அப்போ அதுதான் ஃபர்ஸ்ட் ஒர்க் ஆகும். அப்போ இது ஆக்சுவலாக என்ன மீனிங் அப்படின்னா 4^2 அப்படின்னு அர்த்தம், ரைட். அப்போ வாட் இஸ் த மீனிங் 4 × 4 தட் இஸ் 16. அப்போ ஃபர்ஸ்ட் உங்களுக்கு என்ன ஆயிருது அப்படின்னா 2 + 3 × 16 ஒர்க் ஆயிருது. இப்போ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மகிட்ட பிளஸ் இருக்கு, மல்டிப்ளிகேஷன் தட் இஸ் அடிஷன் அண்ட் மல்டிப்ளிகேஷன் ரெண்டு ஆப்ரேட்டருமே இருக்கு. இப்போ இதுல இது ஹையஸ்ட் ப்ரையாரிட்டி அப்படின்னா நம்மளுடைய மல்டிப்ளிகேஷன் தான் அடுத்த ஹையஸ்ட் ப்ரையாரிட்டி. அப்போ இங்க நம்ம என்ன பண்றோம் 3 × 16. அப்போ 3 × 16 அப்படிங்கிறது நியர்லி வந்து நமக்கு எவ்வளோ வரணும் 48, 30, 18, 48. ஓகேங்களா. அப்போ 2 + 48. அப்போ கடைசி உங்களுக்கு என்ன வாங்கணும், இந்த 2 + 48 வந்து ஆட் ஆகிட்டு நமக்கு ஆன்சர் வந்து 15 கிடைக்குது. இந்த 15 நம்ம எக்ஸில் ஸ்டோர் பண்ணுறோம், அந்த எக்ஸை வந்து பிரிண்ட் பண்ணுறோம். ஏன்னா பைத்தானில் வந்து பிரிண்ட்டுங்கிற ஸ்டேட்மெண்ட் தான் அவுட்புட்டை டிஸ்பிளே பண்ணுறதுக்கு. ஸோ இங்கே நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு சின்ன எக்ஸ்பிரஷன் கொடுத்துருக்கோம், அதில் மல்டிபிள் ஆப்ரேட்டர்ஸ் இருக்கு. ஸோ அதுக்கு ஆப்ரேட்டர் ப்ரெசிடென்ஸ் வந்து பார்க்கணும். ஸோ ஹையஸ்ட் ப்ரையாரிட்டி வந்து இந்த பெராந்தசிஸ்க்கு, அதுக்கப்புறம் அடுத்த ப்ரையாரிட்டி வந்து இந்த எக்ஸ்போனன்ஷியலுக்கு, அடுத்து வந்து டபுள் ஸ்லாஷ், அதுக்கப்புறம் சிங்கிள் ஸ்லாஷ் அண்டு ஆஸ்ட்ரிக் சிம்பிள், அதுக்கப்புறம் ப்ளஸ் மைனஸ். இதெல்லாம் வந்து ஒரு ப்ரையாரிட்டி ஆர்டர், ரைட். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து 50. So the Python follows the operator precedence rules to determine the order of the evaluation or the order of execution. எதுக்கு அப்புறம் எது வரணும். ஸோ அதை நம்ம சொல்றது நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா இந்த ஆப்ரேட்டர் ப்ரெசிடென்ஸ் அப்படிங்கிற கான்செப்ட் வந்து நம்ம உள்ள ஃபாலோ பண்றோம். ஸோ the precedence பொறுத்தளவு இட் இஸ் ஹையஸ்ட் டு லோயஸ்ட். எது அதிகமான இதில் இருக்கோ அதுல இருந்து உங்களுக்கு 1 by 1 குறைஞ்சிக்கிட்டே வரும். ஸோ ஹையஸ்ட்ல இருந்து லோயஸ்ட் ஒர்க் ஆகும். ஸோ இங்க நம்ம கொடுத்துருக்கிறத பொறுத்தளவு ஃபர்ஸ்ட் இது வந்து பெராந்தசிஸ் தான், அது நம்ம இதில் இல்லை. ஸோ நம்ம கொடுத்ததை வச்சு எக்ஸ்பொனன்சியேஷன், அப்புறம் மல்டிப்ளிகேஷன் டிவிஷன், அதுக்கப்புறம் அடிஷன் சப்ட்ராக்ஷன். ஸோ அப்போ அதுபடி பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் இந்த எக்ஸ்பொனன்சியேஷன் ஒர்க் ஆகுது 16, அதுக்கப்புறம் மல்டிப்ளிகேஷன் 48, லாஸ்ட் வந்து அடிஷன் வந்து 2 + 48 50. ஸோ முக்கியமாக பொறுத்தளவு பெராந்தசிஸ் இட் கேன் பி யூஸ்டு டு ஓவர்ரைட் த ப்ரெசிடென்ஸ். இருக்கிறதுலே ஏதாவது நம்ம உள்ள கொடுத்துட்டு அதை நம்ம பிராக்கெட்டுக்குள்ள கொடுத்துட்டோம்னா அதுதான் ஃபர்ஸ்ட் ஒர்க் ஆகும். ஸோ இங்கே ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க, ஸோ 2 +
3 அது வந்து parenthesisக்குள்ள இருக்கு into 4 டபுள் ஸ்டார் 2. நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம், இந்த டபுள் ஸ்டார் 2 தான் ஹையஸ்ட் ப்ரையாரிட்டி நம்மளுடைய எக்ஸாம்பிள்ல பார்த்தோம். அப்ப இதே நேரத்துல இந்த 2+3ல ஒரு பிராக்கெட் வரப்ப என்ன ஆயிரும், இதை விட இதுதான் ஹையஸ்ட் ப்ரையாரிட்டியா மாறிடும். அப்போ உங்களுக்கு ரிசல்ட்டே மாறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அப்ப ஃபர்ஸ்ட் உங்களுக்கு என்ன ஒர்க் ஆயிரும், 2+ல 5 வந்து ஒர்க் ஆயிரும், ரைட். தென் அதுக்கப்புறம் தான் அந்த 16 வந்து ஒர்க் ஆகும், அதுக்கப்புறம் 16, ரைட். அப்போ நார்மலாக வந்து நீங்கள் உள்ள பார்க்கும்போது வந்து உங்களுக்கு ஆன்சர் வந்து 80 வந்து வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. அப்போ ஆப்ரேட்டர் ப்ரெசிடென்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா எதுக்கப்புறம் எது ஒர்க் ஆகுது, ஸோ நீங்கள் அதில் தான் மாற்றி ஒர்க் பண்ணிட்டீங்கன்னா ரிசல்ட்டே மாறி போயிடும். ஓகேங்களா. ஸோ அண்டர்ஸ்டாண்டிங் த precedence is crucial in coding and debugging. So a miscalculation it might result from the operations it executing in an unexpected order. So நம்ம ஏதாவது நீங்க ஆர்டர் மாத்தி வச்சிருக்கீங்க, இல்ல ஆர்டர் மாதிரி நீங்க வந்து அவுட்புட் கொடுக்குறீங்க, உள்ள ஒர்க் பண்றீங்கன்னா ரிசல்ட்டே மாறி போயிடும். ஓகேங்களா. So this principle also applies to the NumPy arrays and pandas expressions when performing the vectorized operations. And question number 2 பாருங்க, சேம் அதே மாதிரி ஒரு சின்ன ப்ரோக்ராம் கோடிங் மாதிரி தான் கொடுத்துருக்கு. What will be printed? என்ன பிரிண்ட் ஆகுதுன்னு பாருங்க. S is equal to Python programming. அப்ப Python programming அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ரிங்கை வந்து நம்ம என்ன பண்றோம்னா எஸ்ங்கிற ஒரு வேரியபிள்ல ஸ்டோர் பண்றோம். அப்ப இந்த இடத்துல எஸ்ங்கிறது ஸ்ட்ரிங் வேரியபிள். இப்ப நம்ம உள்ள வந்து பிரிண்ட் வந்து ஜஸ்ட் உள்ள பிரிண்ட் பண்றோம். எதை பிரிண்ட் பண்றீங்க அப்படின்னா S of 0:6. அப்ப இந்த இடத்துல நம்ம ஆக்சுவலா என்ன பண்றோம் அப்படின்னா வந்து ஸ்ட்ரிங் ஸ்லைசிங் வந்து பண்றோம். ஓகேங்களா. ஸோ ஸ்ட்ரிங் ஸ்லைசிங் பண்றோம். தட் மீன்ஸ் நம்ம ஸ்ட்ரிங்கை வந்து பிரித்து எழுதுறது, அந்த ஸ்ட்ரிங்கை எங்கேருந்து எங்கே வரைக்கும் மட்டும் நம்ம ஒர்க் பண்ணுறது அந்த மாதிரி கொடுக்கறது. அது மாதிரி ப்ளஸ் எஸ் ஆஃப் -3 கோலன். ஸோ கோலன் கொடுத்துட்டு அடுத்த வேல்யூ கொடுக்கல அப்படின்னா அது ஸ்டார்டிங் வேல்யூ என்ன வேல்யூ இருக்கோ அந்த வேல்யூல இருந்து அது வந்து உங்களுக்கு ஒர்க் ஆகும். ஓகேங்களா. அப்போ இங்கே ஃபர்ஸ்ட் பாருங்க பிரிண்ட் எஸ் ஆஃப் 0:6. அப்ப 0th இண்டெக்ஸ்ல ஸ்டார்ட் ஆகணும். அப் டு எங்க வரைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த 6க்கு முன்னாடி வரைக்கும். தட் இஸ் இங்க 6 கொடுத்துருக்குன்னா அதுக்கு முன்னாடி 5 வரைக்கும் ஒர்க் ஆகும். அப்ப 0 to 5 அப்படின்னு அர்த்தம். அப்ப நார்மலா இது 0, இது 1, 2, 3, 4, 5. அப்ப இந்த இதுக்கு என்ன ஒர்க் ஆகுது அப்படின்னா உங்களுக்கு வந்து பைத்தான் அப்படிங்கிற ஆன்சர் கிடைக்குது. தென் இப்போ வந்து நம்ம ஊடால பிளஸ் ஆப்ரேட்டர் போட்டிருக்கோம். ஸோ பைத்தான் பொறுத்தளவு ரெண்டு நம்பருக்கு ஊடால பிளஸ் வந்தா அது அடிஷன். அதுவே பிளஸ் வந்து ரெண்டு ஸ்ட்ரிங்குக்கு ஊடால வந்துச்சு அப்படின்னா இட் இஸ் கன்கார்டினேஷன். அப்ப இந்த இடத்துல பிளஸ் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னா கன்கார்டினேஷன் பர்பஸுக்காக வந்து உள்ள ஒர்க் ஆகுதுன்னு அர்த்தம். ஓகேங்களா. தென் அடுத்து இப்ப இந்த ஸ்ட்ரிங் பாருங்க S of -3. அப்ப நீங்க வந்து ரிவர்சிங் ஆர்டர்ல வந்து அதை சொல்லணும். ஸோ ரிவர்சிங் ஆர்டர்ல வந்து சொல்லும் போது இட் இஸ் -1, இட் இஸ் -2, -3, -4 அப் டு அது வந்து வரிசையா போய்கிட்டே இருக்கும். இப்போ நம்ம வந்து -3 வரைக்கும் தான் நம்ம வந்து அதாவது ஸ்டார்டிங் வந்து சொல்றோம். ஸோ அப் டு எங்க வரைக்கும் இருக்குன்னா -1 வரைக்கும் இருக்கணும். டிஃபால்ட்டா நம்ம வேல்யூ கொடுக்காம விட்டீங்கன்னா அதுக்கு அதுதான் அர்த்தம். அப்ப என்ன மீனிங்னா கடைசி உள்ள 3 இது ING. அப்ப இங்க என்ன பிளஸ்ங்கிற ஆபரேட்டர் இருக்கு. அப்ப இந்த பைத்தான் இந்த ING. ஸோ பைத்தானிங் அப்படின்னு ஆன்சர் கிடைக்கும். ஸோ த ரிசல்ட் இஸ் A. Yes, the result is A. So the string slicing பொறுத்தளவு in Python it follows the starting colon ending value. எங்க ஆரம்பிச்சு எங்க வரைக்கும் போகணும். So where the start is exclusive and end is also so start is inclusive and end is exclusive. So S of 0:6 பொறுத்தளவு characters from indexing 0 to 5 வரைக்கும் that is Python. So S of -3ங்கிறது லாஸ்ட் 3 கேரக்டர் that is ING. ஸோ நம்ம ரெண்டே வந்து ஒர்க் பண்ணும்போது உங்களுக்கு பைத்தானிங் அப்படிங்கிற ஆன்சர் கிடைக்குது. ஸோ ஹியர் வந்து the strings are immutable. so that நம்ம என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். அந்த வேரியபிள் நீங்கள் சேஞ்ச் பண்ணி ஒர்க் பண்ணும்போது அதுக்கான ரிசல்ட் வந்து உங்களுக்கு மாறி மாறி வந்துகிட்டே இருக்கும். நோ ப்ராப்ளம். ஸோ the strings are immutable. it meaning the content it cannot be changed. ஏன்னா உங்களுக்கு என்னவா இருக்கு, நம்ம இம்யூட்டபிளா இருக்கும் பொழுது வேல்யூ வந்து நீங்க சேஞ்ச் பண்ண முடியாத மாதிரி இருக்கும். ஏன்னா பர்டிகுலர் வேரியபிள்ல நம்ம என்ன வேல்யூ கொடுத்துருக்கிறோமோ அந்த வேல்யூ வந்து அப்படியே தான் இருக்கும். ஓகேங்களா. ஸோ த ஸ்ட்ரிங்ஸ் ஆர் இம்யூட்டபிள். ஏன்னா மியூட்டபிளா இருந்தா நீங்க சேஞ்ச் பண்ணிக்க முடியும். பட் இது வந்து இம்யூட்டபிளா இருக்கும்போது அதை நீங்க சேஞ்ச் பண்ண முடியாது. ஸோ த ஸ்ட்ரிங்ஸ் ஆர் இம்யூட்டபிள். இட் மீனிங் தியர் கண்டென்ட் it cannot be changed in place. Instead of new strings are formed when the slicing or concatenating. அப்ப நம்ம நார்மலா நம்ம வந்து பர்டிகுலர் ஸ்ட்ரிங்ல இருந்து நம்ம என்ன பண்றோம், ஒரு பகுதி மட்டுமோ இல்ல ஒரு குறிப்பிட்ட ஒரு இண்டெக்ஸ் வேல்யூ கொடுத்து நம்ம அதை மட்டும் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுத்து நம்ம வந்து உள்ள டிஸ்பிளே பண்றோம் அப்படின்னா அதை வந்து நம்ம நியூ ஃபார்ம் ஆஃப் ஸ்ட்ரிங்கா வந்து உள்ள கொடுத்து நம்ம டிஸ்பிளே பண்ணிக்கணும். ஸோ இந்த இடத்துல ஆன்சர் வந்து A. And match the Python libraries
with their primary use. ஸோ நார்மலாக வந்து என்ன மாதிரியான பைத்தான் லைப்ரரிஸ் லைக் அதுக்கு ஈக்குவலான மீனிங் வந்து என்ன அப்படின்னு பார்க்கணும். ஸோ டிஃபால்ட்டாக நம்பை, பாண்டாஸ், மேட்ப்ளாட்லிப் அண்ட் சைபை. ஸோ ஆக்சுவலாக நம்பைங்கிறது நியூமரிக்கல் பைத்தான் அப்படின்னு அர்த்தம். ஸோ நம்பைங்கிறது அது வந்து ஒன்றும் இல்லை, இட் இஸ் நியூமரிக்கல் பைத்தான். அப்போ நியூமரிக்கல் பைத்தானுக்கு தகுந்த மாதிரி நம்ம என்ன இந்த ஆப்ஷன் 1 பார்த்தீங்கன்னா டேட்டா அனாலிசிஸ் அண்ட் மேனிப்புலேஷன், 2 வந்து சயின்டிஃபிக் கம்ப்யூட்டிங் ஃபங்க்ஷன்ஸ், 3 வந்து டேட்டா விசுவலைசேஷன் அண்ட் 4th ஒன் இஸ் மல்டி டைமென்ஷனல் அரேஸ் அண்ட் நியூமரிக்கல் ஆப்ரேஷன். அப்போ நியூமரிக்கல் பைத்தான் பொறுத்தளவு நியூமரிக்கல் ஆப்ரேஷன்ஸ் ஒர்க்கு தான் பண்ணும். ஸோ ஏ வந்து 4. ஓகே, ஸோ ஆப்ஷன் ஏ தான். ஸோ அதுதான் ஏ வந்து 4ல் ஸ்டார்ட் ஆகுது. இப்போ அதை வச்சு நீங்கள் ஆன்சர் மிச்சத்தை பாருங்கள். பி வந்து 1. அப்போ பாண்டாஸ் பொறுத்தளவு டேட்டா அனாலிசிஸ் அண்ட் மேனிப்புலேஷனுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ நார்மலாக பாண்டாஸ் எதுக்காக யூஸ் பண்ணுறோம்னா டேட்டா அனாலிசிஸ் அண்ட் மேனிப்புலேஷன். நிறைய ரிசர்ச்சிங் ஒர்க்குக்கெலாம் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இந்த பாண்டாஸ் டூலில் தான் வந்து நிறைய ஒர்க் பண்ணுறாங்க. தென் அது மாதிரி மேட்ப்ளாட்லிப்ங்கிறது நார்மலாக வந்து இட் இஸ் ஒன் ஆஃப் த லைப்ரரி ஃபங்க்ஷன் லைக் த பிளாட்டிங் வேல்யூ இது பண்ணுறதுக்கு. ஸோ டேட்டா விசுவலைசேஷன். ஸோ ஆப்ஷன் சி வந்து 3. அண்ட் சைபைங்கிறது சயின்டிஃபிக் பைத்தான் அப்படின்னு அர்த்தம். ஸோ அதுலேயே சயின்டிஃபிக் அப்படிங்கிற வார்த்தை இருக்கு. ஸோ சயின்டிஃபிக் கம்ப்யூட்டிங் ஃபங்க்ஷன்ஸ். ஸோ டி வந்து 2. எஸ், ஏ வந்து 4, பி வந்து 1, சி வந்து 3 அண்ட் டி வந்து 2. அப்போ நார்மலாக நம்பை பொறுத்தளவு இட் ப்ரொவைட் சோ மெனி அரே ஆப்ஜெக்ட், ஃபாஸ்ட் மேத்தமேட்டிக்கல் ஆப்ரேஷன்ஸ் அண்ட் சம் ஆஃப் தி லீனியர் அல்ஜிப்ரா டூல்ஸ். ஸோ நம்பை பொறுத்தளவு அது வந்து அரே கான்செப்ட் வந்து ஒர்க் பண்ணுறதுக்கு பைத்தானில் வந்து நம்ம டேரெக்டாக அரேன்னு வச்சிருக்க மாட்டோம். ஸோ அப்போ அரேங்கிற கான்செப்ட் வந்து உள்ளே கொண்டு வரக்கு நம்ம நம்பை, ஸோ நியூமரிக்கல் பைத்தானில் வந்து நம்ம அரே, தட் இஸ் n டைமென்ஷனல் அரேல உள்ள கொடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அது மாதிரி பாண்டாஸ் பொறுத்தளவு இட் ஆஃபர்ஸ் டேட்டா ஃப்ரேம் அண்ட் சீரீஸ் ஃபார் தி சம் ஆஃப் தி ஸ்ட்ரக்சர்டு டேட்டா அனாலிசிஸ். எங்கெங்கெல்லாம் டேட்டா அனாலிசிஸ் பண்ணுற ஒர்க் இருக்கோ அந்த எல்லா இடங்களையும் வந்து நீங்கள் இந்த பாண்டாஸ் வந்து ஒர்க் பண்ணிக்கலாம். மேட்ப்ளாட்லிப் பொறுத்தளவு இட் கிரியேட் த விசுவலைசேஷன் லைக் லைன் கிராஃபு, அப்புறம் பார் சார்ட்டு, ஸ்கேட்டர் ஃபிளாட்டர், அந்த மாதிரி விஷயங்களுக்கு வந்து நம்ம விசுவலைஸ் பண்ணி நம்ம ஒர்க் பண்ணுறதுக்கு வந்து நீங்கள் இந்த மேட்ப்ளாட்லிப் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி சைஃபை பொறுத்தளவு இட் இஸ் எக்ஸ்டெண்ட் நம்பை ஃபார் சம் ஆஃப் தி சயின்டிஃபிக் கம்ப்யூட்டிங் லைக் ஆப்டிமைசேஷன், இன்டகிரேஷன், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் and also more work. So these libraries are the backbone of the Python in the data science. So இதெல்லாம் வச்சு நம்ம ஒர்க் பண்ணும்போது தான் அது ஆட்டோமேட்டிக்காக அடுத்த லெவலான டேட்டா சயின்ஸுங்கிற கான்செப்டுக்கே வந்துருக்கு. ஸோ இந்த 4 லைப்ரரி ஃபங்க்ஷனையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் 4th ஒன் பாருங்க. ஸோ அரேஞ்ச் த ஸ்டெப்ஸ் டு ஸ்லைஸ் எ ஸ்ட்ரிங் இன் பைத்தான். ஸோ ரீஅரேஞ்ச் த ஆர்டர் மாதிரி. ஸோ 4 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கோம். இப்போ நம்ம லாஸ்ட்டாக பார்த்த அதே கான்செப்ட் தான், ஸ்ட்ரிங் ஸ்லைசிங் தான் வந்து உள்ளே இருக்குது. ஸோ அப்போ நார்மலாக ஸ்ட்ரிங் ஸ்லைசிங் பொறுத்தளவு நம்ம எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம், எங்கேருந்து எண்ட் பண்ண போகிறோம், தென் அதை நம்ம அந்த சின்டாக்ஸ்குள்ளே கொடுத்து நம்ம அதை ஆன்சர் பார்க்கணும். ஓகேங்களா? ஸோ அப்படி பார்த்தீங்க அப்படின்னா ஐடென்டிஃபை த எண்ட் சின்டாக்ஸ் தட் இஸ் எக்ஸ்க்ளூசிவ் அப்படின்னு இருக்கு. பட் நமக்கு ஸ்டார்டிங் இண்டெக்ஸ் வேணும், அப்புறம் எண்டிங் இண்டெக்ஸ் வேணும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டார்ட் இண்டெக்ஸ் தான் தேவை, அப்புறம் எண்ட் இண்டெக்ஸ் தேவை. தென் யூஸ் த சின்டாக்ஸ் ஸ்டார்ட் அண்ட் எண்ட் கொடுக்குறோம். தென் அதுக்கப்புறம் வந்து பிரிண்ட் பண்ணுறோம். ஸோ ஆப்ஷன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னா, ஸோ இதுதான் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் இண்டெக்ஸ் முதல்ல நம்ம ரெடி பண்ணிடணும், அடுத்து எண்ட் இண்டெக்ஸ் ரெடி பண்ணிடணும். ரெண்டையும் அந்த சின்டெக்ஸ்குள்ளே பாஸ் பண்ணி நம்ம ரிசல்ட் பார்க்கணும். ஓகேங்களா? ஸோ 2 1 3 4. ஸோ 2 1 3 4 ஆப்ஷன் டி தான் கரெக்டாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ இன் பைத்தான் த ஸ்ட்ரிங் ஸ்லைசிங் இட் அலோவ்ஸ் யூ டு எக்ஸ்ட்ராக்ட் எ ஸ்பெசிபிக் போர்ஷன் ஆஃப் எ ஸ்ட்ரிங் பேஸ்ட் ஆன் த இண்டெக்ஸ் பொசிஷன். ஸோ நம்ம என்ன இண்டெக்ஸ் வேல்யூ வந்து கொடுக்குறோமோ அந்த இண்டெக்ஸ் வேல்யூவை பேஸ் பண்ணி ஸ்டார்டிங் டு எண்டிங் வந்து கொடுத்து அதுக்குள்ள என்ன ஸ்ட்ரிங் கேரக்டர்ஸ் இருக்கோ அதை வந்து நம்ம ஸ்லைஸ் பண்ணி எடுக்கிறதுக்கு தான் வந்து இந்த ஸ்ட்ரிங் ஸ்லைசிங் அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ த ஸ்லைசிங் ப்ராசஸ் ஃபாலோஸ் எ கிளியர் ஸ்டெப் பை ஸ்டெப் சீக்வன்ஸ் to ensure you to retrieve the intended substring correctly. So number 1 வந்து identify the start syntax. So this is the position in the string where you slice begin. எங்க இருந்து நம்ம அந்த ஸ்லைசிங்கை ஸ்டார்ட் பண்றோம் அப்படின்னு சொல்லக்கூடியது தான் வந்து ஸ்டார்ட் இண்டெக்ஸ். ஸோ இண்டெக்ஸிங் இன் பைத்தான் ஸ்டார்ட்ஸ் அட் 0. இன்கேஸ் நீங்க எதுவுமே கொடுக்காம விட்டுட்டீங்க, ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்ட்ரிங் கொடுத்துட்டு
இப்போ இந்த மாதிரி உள்ள கோலன் வச்சு 5 மட்டும் கொடுத்துட்டீங்க, ஸ்டார்டிங் நீங்க சொல்லாம விட்டுட்டீங்கன்னா டிஃபால்ட் வேல்யூ வந்து 0 தான். ஓகேங்களா? So the indexing in Python, it starts at 0. So the first character is index 0. So the second is index 1 and so on. அப்படி வரிசையா போய்கிட்டே இருக்கும். Identify the end index exclusively. So the end index mark the position where the slice stop. எங்க ஸ்டார்ட் பண்றோம், எங்க ஸ்டாப் பண்றோம். அந்த ரேஞ்சை வந்து கொடுக்கறதுக்கு நம்ம என்ன பண்றோம், இந்த கோலன் குள்ள வச்சு நம்ம ரேஞ்ச் கொடுக்குறோம். So starting to ending அதை நம்ம சொல்றது தான் we have to use the colon operator. ஓகேங்களா? So this means the character at the end index is not included in the result. So நம்ம 5 கொடுத்தா 5 வந்து ரிசல்ட்ல வராது, 5 முன்னாடி வரைக்கும் தான் 4 வரைக்கும் தான் ரிசல்ட்ல வரும். ஓகேங்களா? So use the syntax string the start colon end. So the Python slicing syntax, it uses the square bracket with a colon to separate the start and the end. So for example, text of 2:5 means 2ல இருந்து 4 வரைக்கும் 2 3 4 அந்த 3 கேரக்டர் மட்டும் உங்களுக்கு ரிட்ரீவ் ஆகும். So it returns the character from the index 2 to 4. அப்ப index 2, index 3 and index 4ல என்ன கேரக்டர் வேல்யூ இருக்கோ அது மட்டும் உங்களுக்கு ரிட்ரீவ் ஆகும். So it store or print the sliced result. So once the slice is taken, it can be assigned to a variable for later use or printed directly. So the correct sequence பொறுத்தளவு வந்துட்டு 2, அதுக்கப்புறம் 1, then அதுக்கப்புறம் வந்து 3, அதுக்கப்புறம் 4. So because you must first determine where the slice begin, அதுக்கப்புறம் எங்க முடியுது, then apply the syntax and finally handle the result. So 2 1 3 4 the answer. And fifth one பாருங்க. So which statement best describe the Python interpreter? So Python interpreter பொறுத்தளவு நல்லா புரிஞ்சுக்கணும். அது வந்து லைன் பை லைனா எக்ஸிக்யூட் பண்ணும். நம்ம நார்மலா இன்டர்பிரட்டருடைய ஒர்க் என்ன, லைன் பை லைன் எக்ஸிக்யூஷன். ஏன்னா கம்பைலர்னா தான் மொத்தமா வந்து ப்ரோக்ராமை கம்பைல் பண்ணி ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இன்டர்பிரட்டர் பொறுத்தளவு லைன் பை லைன் எக்ஸிக்யூஷன். ஸோ நீங்க அப்படி பார்த்தாலுமே வந்து ஆன்சர் வந்து பி தான். ஏன்னா அதுதான் வந்து லைன் பை லைன் அப்படிங்கிற வார்த்தை வந்து அதில் இருக்கு. ஸோ ஆப்ஷன் ஏ பாருங்க, இட் கம்பைல்ஸ் த பைத்தான் கோடு டைரக்ட்லி இன்டு மிஷின் கோடு. ஸோ டைரக்டா மிஷின் கோடு பொறுத்தளவு பைத்தான் வந்து கன்வெர்ட் பண்ணாது. ஸோ பைத்தான் இன்டர்பிரட்டர் பொறுத்தளவு ஆப்ஷன் ஏ வந்து தப்பு. அது மாதிரி சி பாருங்க, இட் ரெக்வைர்ஸ் த மேனுவல் கன்வர்ஷன் அப்படிங்கிற வார்த்தையே தப்பு. ஏன்னா நம்ம எதுவுமே மேனுவலா பண்ண போறது இல்லை. அதே மாதிரி இட் cannot execute the interactive command. ஏன்னா எக்ஸிக்யூட் பண்றது தான் பைத்தான் இன்டர்பிரட்டர் கொண்டு வரும். ஸோ அப்போ வந்து cannot executeங்கிற வார்த்தை வராது. ஸோ ஆப்ஷன் பி தான் கரெக்ட். இட் டிரான்ஸ்லேட் த பைத்தான் கோட் இன்டு தட் இஸ் சோர்ஸ் கோடை வந்து பைட் கோடா சேஞ்ச் பண்றதுக்கு நம்ம வந்து பைத்தான் இன்டர்பிரட்டரை யூஸ் பண்றோம். ஓகேங்களா? So the Python is an interpreted language. It meaning the code is executed directly without a separate compilation. நமக்கு தனியா கம்பைல் பண்ணி அப்படி பண்ண அவசியம் இல்லை. நீங்க டைரக்டாவே லைன் பை லைனா எக்ஸிக்யூட் பண்ணிக்கலாம். So when you run a .py file, the Python interpreter translate the source code into byte code. So நல்லா இங்க ஞாபகம் வச்சுக்கணும், இங்க பைத்தான் பொறுத்தளவு source codeல இருந்து byte code தான் first translate ஆகும். ஓகேங்களா? So a low level platform independent representation. This bytecode is then executed by the Python virtual machine PVM. ஓகேங்களா? So in interactive mode, the interpreter execute each command as soon as it's entered. So making it excellent for testing and also debugging. ஏன்னா நம்ம லைன் பை லைனா ஒர்க் பண்ணும்போது ஈஸியா வந்து எதுல மிஸ்டேக் இருக்கு என்ன கோடிங் நம்ம ஈஸியா பார்த்துடலாம். ஸோ நம்ம லைன் பை லைனா எக்ஸிக்யூட் பண்றதுங்கிறது இட் இஸ் அ பெஸ்ட் வே. So this differs from the compiled languages where the code must be compiled before execution. The interpreter support both script mode and also interactive mode. So ரெண்டுலயுமே வந்து உங்களுக்கு interpreter வந்து சப்போர்ட் பண்ணும், ரைட்? And sixth question பாருங்க. So which one of the following statement is correct regarding the Python list? So Python list பொறுத்தளவு இதுல எது வந்து கரெக்டான ஸ்டேட்மெண்ட்? ஏன்னா பைத்தான் லிஸ்ட் பொறுத்தளவு நீங்க ஜஸ்ட் என்னது ஒரு வேரியபிள் நேம், இப்போ லிஸ்ட் 1 ஈக்குவல் டு நம்ம ஸ்கொயர் பிராக்கெட்டுக்குள்ள லிஸ்ட் வந்து சொல்லணும். ஓகேங்களா? ஸோ ஸ்கொயர் பிராக்கெட்டுக்குள்ள நீங்க லிஸ்ட் வந்து சொல்லிக்கலாம். மல்டிபிள் வேல்யூஸ் வந்து கமா கொடுத்து நீங்க வச்சுக்கலாம். இருக்கிற எல்லா வேல்யூமே வந்து ஒரே டைப்பா இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. மல்டிபிள் டைப்ஸ் வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், பைத்தான் லிஸ்ட்ல வந்து கொடுத்துக்கலாம். அதே மாதிரி பைத்தான் லிஸ்ட் பொறுத்தளவு இட் இஸ் ஏ மியூட்டபிள் ஆப்ஜெக்ட். ஏன்னா டியூபிள் தான் வந்து இம்மியூட்டபிள் ஆப்ஜெக்ட். பட் நம்மளுடைய பைத்தான் லிஸ்ட் வந்து இட் இஸ் எ மியூட்டபிள் ஆப்ஜெக்ட். ஓகேங்களா? ஸோ இந்த நாம சொன்ன இந்த பாயிண்ட் எல்லாம் வச்சு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம ஓரளவு ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ ஆப்ஷன் ஏ பாருங்க, லிஸ்ட் ஆர் இம்மியூட்டபிள் லைக் டியூபிள்ஸ்.
டியூபிள்ஸ் தான் இம்யூட்டபிளை தவிர லிஸ்ட்ங்கிறது மியூட்டபிள் ஆப்ஜெக்ட். ஸோ ஆப்ஷன் ஏங்கிறது தப்பு. அதே மாதிரி லிஸ்ட் சப்போர்ட் த எலமெண்ட் ரீஅசைன்மெண்ட் அண்ட் கேன் grow ஆர் shrink இன் சைஸ். ஸோ நம்ம லிஸ்ட் வந்து நமக்கு வேணுங்கிற மாதிரி நீங்கள் என்ன செய்யலாம், லிஸ்ட்டை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம், லிஸ்ட்டோடைய சைஸை வந்து கம்மி பண்ணிக்கலாம். ஸோ ஆப்ஷன் பி வந்து கரெக்டாக இருக்கிற மாதிரி இருக்கு. ஸோ ஆப்ஷன் பி தான் கரெக்டு. ஸோ சி பாருங்க, லிஸ்ட் கேன் ஒன்லி கண்டெயின் இன்டீஜர். நம்ம இப்போ தான் சொன்னோம் மல்டிபிள் வேல்யூஸும் ஸ்டோர் பண்ணும். என்ன டைப்பாக இருந்தாலும் ஸ்ட்ரிங்கு, இன்டீஜர், ஃப்ளோட் எல்லாத்தையும் நம்ம ஒரே லிஸ்ட்டில் கொடுத்துக்கலாம். ஸோ அதனால் ஒரே கண்டெயின் இன்டீஜர்ஸ் அப்படி மட்டுங்கிறது தப்பு. அதே மாதிரி லிஸ்ட் ஆர் ஆல்வேஸ் ஷார்ட்டட். ஏன்னா இங்கே வந்து அது எப்பயுமே ஷார்ட் பப்லாம் கிடையாது. நம்ம மல்டிபிள் வேல்யூஸ் நம்ம சொல்கிறோம், அது ஷார்ட்டிங்காக இருக்குங்கிற அவசியமே கிடையாது. ஸோ ஆப்ஷன் டிங்கிறது தப்பு. ஸோ ஆப்ஷன் பி தான் கரெக்ட். ஓகேங்களா. ஸோ எ பைத்தான் லிஸ்ட் இஸ் எ மியூட்டபிள் சீக்வன்ஸ் டைப். ஸோ இந்த மியூட்டபிள்ங்கிற வார்த்தை எப்பயுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ மியூட்டபிள்னாலே இட் கேன் பி சேஞ்ச்டு, ஆடடு அண்ட் ஆல்சோ ரிமூவ்டு ஆஃப்டர் த கிரியேஷன். So this flexibility makes the list one of the most widely used Python டேட்டா ஸ்ட்ரக்சர். நம்ம பைத்தான் லிஸ்ட் அதிகமாக யூஸ் பண்ணுறதுக்கு இந்த ஒரு விஷயமும் காரணம். ஏன்னா நீங்கள் வந்து உங்களுக்கு எப்பப்போலாம் தேவையோ அப்பப்போலாம் நீங்கள் என்ன செய்யலாம், பைத்தானோட இதை வந்து சேஞ்ச் பண்ணிட்டே இருக்கலாம். ஓகேங்களா. ஸோ த லிஸ்ட் கேன் ஸ்டோர் தி ஹெட்ரோஜீனியஸ் டேட்டா டைப், இட் இன்க்ளூடிங் தி இன்டீஜர்ஸ், ஸ்ட்ரிங்ஸ், float and even other list also. So for example my list is equal to 1, hello, 3.5. மூணு வேல்யூமே இருக்கு, ஸ்ட்ரிங் இருக்கு, float இருக்கு, நம்பர் இருக்கு. It is allowed. அதே மாதிரி my list of 0 equal to 10. அப்ப நம்ம என்ன பண்றோம் இந்த இடத்துல, ஃபர்ஸ்ட் வந்து 1, hello, 3.5. அப்போ இந்த லிஸ்ட் இண்டெக்ஸ்ல வந்து 0, இது 1, இது 2. இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம், மை லிஸ்ட் ஆஃப் 0 வந்து நம்ம 10ன்னு மாத்திட்டோம். அப்போ என்ன, இதுக்கப்புறம் நீங்க மை லிஸ்ட் டிஸ்பிளே பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல 10ன்னு இருக்கும். ஓகேங்களா. அதே மாதிரி மை லிஸ்ட் டாட் அப் அண்ட் ஆஃப் 20. அப்போ ஏற்கனவே வந்து என்ன இருக்கு, 10 இருக்கு, அதுக்கப்புறம் ஹலோன் இருக்கு, அதுக்கப்புறம் 3.5 இருக்கு. இப்போ நம்ம அப்பண்ட் பண்ணோம் அப்படின்னா கடைசியா போய் உட்காந்துக்கும், இந்த 20ங்கிறது லாஸ்ட்ல போய் உட்காந்துக்கும். ரைட்டா. அப்போ நம்ம ஈஸியா நீங்க என்ன செய்யலாம், லிஸ்ட்டை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிட்டே போகலாம், லிஸ்ட் உள்ள வேல்யூ சேஞ்ச் பண்ணிட்டே இருக்கலாம். அப்போ லிஸ்ட்ல வந்து நம்ம வேணாட்டி அதை ரிமூவ் பண்ணவும் செய்யலாம். ஸோ the list are not automatically sorted. The sorting requires of list dot sort or something sorted and of list இந்த மாதிரி. So therefore the correct statement is option B. So the list support element reassignment and can grow or string in size. And 7th one பாருங்க. So assertion and reason. So என்ன assertion கொடுத்திருக்கோம், in Python break immediately exit the current loop. எஸ், எல்லாம் நாட் ஓன்லி ஃபார் பைத்தான். நீங்கள் எந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் போய் பிரேக்குன்னு சொல்லிட்டீங்கன்னா இருக்கிற அந்த லூப்ல இருந்து உடனே வெளியே வர்றதுக்கு தான் நம்ம வந்து பிரேக்குன்னு கொடுக்குறோம். ஸோ இன் பைத்தான் பிரேக் இமீடியட்லி எக்ஸிட் த கரண்ட் லூப். எஸ், த அசர்ஷன் வந்து ட்ரூ தான். ஓகேங்களா, வந்து ட்ரூ. ரைட். ஸோ ரீசன் பாருங்க, த பிரேக் ஸ்டேட்மெண்ட் கேன் ஆல்சோ எக்ஸிட் நெஸ்டட் அவுட்டர் லூப் ஆட்டோமேட்டிக்கலி. நெஸ்டட் அவுட்டர் லூப் ஆட்டோமேட்டிக்கலி அப்படின்னு அது எப்படி வரும், ஏன்னா நம்ம இப்போ லூப் பொறுத்தவரை நம்ம சப்போஸ் 2 லூப் வச்சிருக்கோம் அப்படின்னா இன்னர் அண்ட் அவுட்டர் லூப் வச்சிருக்கீங்கன்னா, இப்போ இன்னர் லூப்புக்குள்ள வந்து நம்ம பிரேக் யூஸ் பண்ண நடத்தும், இந்த லூப்பை விட்டு தான் வெளியே வருமே தவிர அவுட்டர் லூப் விட்டு வெளியே வராது. ஓகேவா. ஸோ அப்போ இந்த ரீசன் வந்து ஃபால்ஸ். மேல உள்ள அசர்ஷன் ட்ரூவா தான் இருக்கு, பட் ரீசன் வந்து தப்பா இருக்கு. ஏன்னா the break statement can also exit nested outer loop automatically கிடையாது. அது எந்த லூப்ல இருக்கோ அந்த லூப் வந்து எக்ஸிட் ஆகும், அவ்வளவுதான். ரைட்டா. சோ அப்ப அது இன்னர் லூப்ல இருக்கிற மாதிரி இருந்தா அதுவும் இன்னர் லூப் மட்டும் தான் எக்ஸிட் ஆகுமே தவிர அது இன்னொரு அவுட்டர் லூப் வந்து ஆட்டோமேட்டிக்கா எக்ஸிட் பண்ண முடியாது. சோ ரீசன் இஸ் ஃபால்ஸ். சோ ரெண்டே வச்சு பாத்தீங்க அப்படின்னா A is true, R is false. So A is true, R is false. So the break statement in Python is used to exit the nearest enclosing loop either for or while. So before it complete all its iterations. So this is useful for terminating the loops early when a certain condition is met. So நமக்கான ஆன்சரோ ரிசல்ட்டோ நம்ம வந்துருச்சு அப்படின்னா நம்ம இமீடியட்டா லூப் விட்டு வெளியே வர்றதுக்கு we have to use the break statement. So however break does not automatically exit multiple levels of nested loop. அது என்ன லெவல்ல நம்ம பிரேக் கொடுத்தோமோ அந்த லெவலை விட்டு மட்டும்தான் வெளியேறுமே தவிர மற்ற லெவல் வெளியே வராது. ஓகேங்களா. So it only break out of the loop where it is placed. அந்த பிரேக்குங்கிற வார்த்தை எங்க இருக்கோ அந்த லூப் மட்டும் தான் வெளியே வருமே தவிர எல்லா லூப் வெளியே வராது. ஸோ இஃப் யூ நீட் டு எக்ஸிட் மல்டிபிள் லூப் மீன்ஸ் யூ மஸ்ட் யூஸ் த ஃபிளாக் ஆர் எக்ஸப்ஷன் ஆர் ரீஸ்ட்ரக்சரிங் ஆஃப் த கோட் லாஜிக். ஸோ இங்க உள்ள பாத்தீங்க அப்படின்னா ஃபார் ஐ இன் ரேஞ்ச் ஆஃப் 3, ஃபார் ஜே இன் ரேஞ்ச் ஆஃப் 3. So if j equal to 1, so நம்ம வந்து பிரேக் கொடுக்கிறோம். So this will only break the inner loop, not for the outer one. So hence while the assertion is true but the reason is false. அப்ப இந்த for loop இருக்கு அப்படின்னா இந்த ஸ்டேட்மெண்ட் மட்டும் தான் எக்ஸிட் ஆகுமே தவிர இந்த for loop வந்து அப்படியே ஒர்க் ஆகிட்டு தான் இருக்கும் அடுத்தடுத்து. ஓகேங்களா. ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்க, கொஸ்டின் நம்பர் 8.
the tuples differ from the list primarily because they are ஸோ ரொம்ப ஒரு ஈஸியான கொஷின். ஏன்னா ஏ வந்து மியூட்டபிள், பி வந்து இம்மியூட்டபிள், லார்ஜர் இன் சைஸ், ஸ்லோயர் டு அக்சஸ் அப்படின்னு இருக்கு. நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் லிஸ்ட் வந்து மியூட்டபிள் அப்படின்னு பார்த்தோம். அப்போ லிஸ்ட்டை கம்பேர் பண்ணும்போது டியூபிள் எதில் வந்து டிஃபர் ஆகுது அப்படின்னா இட் இஸ் டியூபிள் வந்து இம்மியூட்டபிள். ஓகேங்களா? ஸோ டியூபிள்ஸ் எப்படி அது டிஃபர் ஆகுது அப்படின்னா டியூபிள்ஸ் வந்து இம்மியூட்டபிள்னு அர்த்தம். ஏன்னா லிஸ்ட் வந்து மியூட்டபிள். மற்றபடி லார்ஜ் இன் சைஸு, ஸ்லோயர் டு அக்சஸ்ங்கிறதெல்லாம் அது கான்செப்ட்ல கிடையாது. ஏன்னா டியூபிள்ஸ் பொறுத்தளவு லிஸ்ட்டை விட சைஸ் வந்து பெருசாக இருக்குது இல்லை சின்னதாக இருக்குது அப்படிங்கிறது மேட்டர். ஏன்னா எல்லாம் ஒரே லெவல் தான். ஸோ லிஸ்ட் அண்ட் டியூபிள் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஜஸ்ட் லிஸ்ட்டை பொறுத்தளவு ஸ்கொயர் ப்ராக்கெட்டு, டியூபிள் பொறுத்தளவு இந்த பேராந்தசிஸ் அதுதான் மாறுமே தவிர மற்றபடி நீங்கள் ஒரே மாதிரி கொடுத்துக்கலாம். இதை விட இது பெருசு அது சிறுசு அப்படின்லாம் கிடையாது. ரெண்டே என்ன கான்செப்ட் வச்சு நம்ம வந்து இது பண்ணி காட்டுறோம் அப்படின்னா லிஸ்ட்டுங்கிறது மியூட்டபிள், டியூபிள்ஸ் அப்படிங்கிறது இம்மியூட்டபிள். ஸோ அந்த வார்த்தையை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இன் பைத்தான் த டியூபிள்ஸ் அண்ட் லிஸ்ட் are both sequence data types that can store an ordered collection of items. So however the key difference between them lies in the mutability. So the lists are mutable and the tuple are immutable. So the lists are mutable meaning that their elements can be changed after the creation. You can easily add, remove or modify the elements using the method like another and the list name dot append. ஸோ லிஸ்ட் நேம் டாட் ரிமூவ்லாம் கொடுத்தீங்கன்னா ஈஸியாக நீங்கள் ரிமூவ் பண்ணிக்கலாம், ஈஸியாக ஆட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ மை லிஸ்ட் ஆஃப் 1,2,3. அப்போ மை லிஸ்ட் ஆஃப் 1 வந்து நம்ம 20 கொடுக்குறோம்னா இதுக்கப்புறம் நீங்கள் என்னது மை லிஸ்ட் டிஸ்பிளே பண்ணி பார்த்தீங்கன்னா 1,20,3 இருக்கும். ஏன்னா நம்ம ஃபர்ஸ்ட் லொகேஷன் நம்ம 20ங்கிறது நம்ம கொடுத்துருக்கோம். ஆல்ரெடி 2 இருந்துச்சு, இப்போ 2 உங்களுக்கு என்னது ரிமூவ் ஆகிட்டு 20 வந்துடும். ஓகேங்களா? பட் இதுவே டியூப்ல இருந்துச்சுன்னா the tuples on the other hand it is are immutable. It meaning once they are created their elements cannot be changed, added or removed. For example same அதே தான் my tuple of 1,2,3 my tuple of 1 first index value நம்ம 20 ன்னு மாத்துறீங்க அப்படின்னா this will rise on type error. ஏன்னா because இது tuple வந்து immutable, so உங்களால சேஞ்ச் பண்ண முடியாது. ஸோ ஓகேங்களா? ஸோ ஒன்ஸ் கிரியேட் பண்ணிட்டீங்கன்னா அதில் என்ன வேல்யூ இருக்கோ அதுதான் ஒர்க் ஆகும். ரைட்? So the immutability provides several advantages. என்னன்னா பெர்ஃபார்மன்ஸ், சேஃப்டி, ஹேஷபிலிட்டி. ஏன்னா சேஃப்டி பொறுத்தளவு நீங்கள் வந்து ஈஸியாக சேஞ்ச் பண்ண முடியும் இது மியூட்டபிளாக இருந்தால். பட் அது இது இம்மியூட்டபிளாக இருந்தால் நீங்கள் சேஞ்ச் பண்ண முடியாது. அப்போ ஒன்ஸ் நீங்கள் கிரியேட் பண்ணிட்டீங்கன்னா நம்ம அதை அப்படியே தான் யூஸ் பண்ணணும். அப்போ வந்து டேட்டா வந்து சேஃபாக இருக்கிறதுக்கு நம்ம வந்து அந்த இம்மியூட்டபிள் அப்படிங்கிற ஒரு இதை வந்து உள்ளே கொண்டு வரோம். ஸோ டியூபிள்ஸ் பொறுத்தளவு இட் இஸ் சேஃப்டி. ரைட்? ஸோ த பெர்ஃபார்மன்ஸ் பொறுத்தளவு the tuples are generally faster to access compared to the list because they are stored in a fixed memory structure. ஏன்னா அங்கே வந்து உங்களுக்கு மாறிக்கிட்டே இருக்கும் மெமரி ஸ்ட்ரக்சர், பட் இங்கே வந்து சேஞ்ச் பண்ண முடியாததுனால மெமரி ஸ்ட்ரக்சர் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஸோ பெர்ஃபார்மன்ஸ் ஒரே மாதிரி இருக்கும், சேஃப்டியாக இருக்கும். சின்ஸ் தே cannot be altered, the tuples are safer for storing the constant data. For example any configuration values. அதே மாதிரி ஹேஷபிலிட்டி, the tuples can be used as dictionary keys or elements of a set if they contain only immutable object. So while the list cannot be dictionary key இருக்க முடியாது, ஏன்னா லிஸ்ட்ல வந்து வேல்யூ மாறிக்கிட்டே இருக்கும். பட் டியூபிள்ஸ்ல அந்த வேல்யூஸ் மாறாது. ஸோ நம்ம டியூபிள்ஸ் நீங்க என்ன செய்யலாம் அப்படின்னா டிக்ஷனரியோடைய கீ வேல்யூவை நீங்க யூஸ் பண்ணிக்க முடியும். So the immutability also helps in the functional programming paradigm where the data integrity is important. அதே மாதிரி while the lists are more flexible for the dynamic collection. ஆனால் இங்கே டியூபிள்ஸ் பொறுத்தளவு இட் இஸ் ஸ்டேட்டிக் டேட்டா, நம்ம சேஞ்ச் பண்ண முடியாத அளவுக்கு அது மட்டும் நம்ம இது பண்ணுறோம். ஸோ தட்ஸ் த பிரைமரி டிஸ்டிங்கிறது இட் இஸ் இம்மியூட்டபிலிட்டி. ஸோ டியூபிள்ங்கிறது இட் இஸ் இம்மியூட்டபிலிட்டி, லிஸ்ட்டுங்கிறது மியூட்டபிள். அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் 9th கொஸ்டின் பாருங்க, விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் கரெக்ட் ரிகார்டிங் த நம்பை அரேஸ். ஸோ நம்பை அரே பொறுத்தளவு எது வந்து கரெக்டாக இருக்கு அப்படின்னு பாருங்க. நம்பை அரேஸ் ஸ்டோர் எலமெண்ட்ஸ் ஆஃப் டிஃபரண்ட் டேட்டா டைப்ஸ். நல்லா புரிஞ்சுக்கணும், நம்பை அறைங்கிறது நார்மல் அறை மாதிரி தான். நம்ம மற்ற C++ல அறை படிச்சிருப்பீங்கல்ல, அங்கே எப்படி இருக்கும், ஒரே சேம் டேட்டா டைப் மட்டும் தான் நீங்கள் ஸ்டோர் பண்ண முடியும். ஸோ டிஃப்ரெண்ட் டேட்டா டைப்ஸுங்கிறது கான்செப்டே தப்பு. ஓகேங்களா? ஸோ பைத்தான் நம்பை அரேஸ் ஆர் ஆல்வேஸ் ஸ்லோயர் தென் தி பைத்தான் லிஸ்ட். ஸோ ஸ்லோயர் தென் தி பைத்தான் லிஸ்டா அப்படிங்கிறது நம்ம, ஏன்னா அரை பொறுத்தளவு லிஸ்ட்டுங்கிறது மல்டிபிள் வேல்யூஸ் இருக்கும், ஆனால் அரை பொறுத்தளவு வந்து உங்களுக்கு ஒரே மாதிரி வேல்யூஸாக இருக்கும், நீங்கள் ஈஸியாக வந்து ப்ராசஸ் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ அதனால வந்து இதுவுமே வந்து ராங். ரைட்? அண்டு நம்பை அரேஸ் ஸ்டோர் எலமெண்ட்ஸ் ஆஃப் த சேம் டைப் இன் த கான்டிகியூஸ் மெமரி. நார்மல் அரைக்கான
டெஃபினிஷன் என்னவோ அதுதான் நம்பை அரைக்கான டெஃபினிஷனும். ஸோ ஆப்ஷன் சி தான் வந்து கரெக்ட். ஸோ நம்பை அரேஸ் cannot perform mathematical operation. நம்முடைய ஒர்க்கே என்னது நியூமரிக்கல் பைத்தான், நியூமரிக்கல் ஆப்ரேஷனுக்காக தான் நம்ம வந்து நம்பை கொண்டு வரோம். ஸோ இட் cannot perform இருக்கு. ஸோ இதுவுமே தப்பு. ஸோ ஆப்ஷன் சி தான் கரெக்ட். ஸோ the numpy arrays are designed for efficient the numerical computation. அதே மாதிரி using the like unlike the Python list, the numpy arrays store elements of the same data type. ஏன்னா அரே லிஸ்ட் பொறுத்தளவு டிஃபரெண்ட் டேட்டா டைப்ஸ் நம்ம வந்து உள்ள வச்சுக்கலாம். பட் numpy arrays பொறுத்தளவு இட் இஸ் a சேம் டேட்டா டைப். C++ல அரே என்னவோ அதே தான் இங்கேயும், ரைட்டா? So it is a contiguous memory locations, it enabling vectorized operations that are much faster than the looping through the list. For example, import numpy as np. அப்போ வந்து numpyங்கிறது ஒரு லைப்ரரி, அதை நம்ம வந்து உள்ள ப்ரோக்ராம்ல யூஸ் பண்ணும்போது இம்போர்ட் ஃபங்க்ஷன் கொடுத்து தான் ஒர்க் பண்ணணும். அப்போ இதுக்கப்புறம் நம்ம numpy வந்து நம்ம எப்படி உள்ள இது பண்றோம் அப்படின்னா npங்கிற ஒரு வேரியபிள் வச்சுக்கிட்டு, ஓகேவா? அப்போ array equal to np dot array of 1, 2, 3. அப்போ இங்க நம்ம என்ன பண்றோம்னா print array into 2. அப்போ இருக்கிற அரே எல்லாமே நம்ம 2 2 வந்து டிவைட் பண்ணுறோம். அதாவது 2 2 வந்து மல்டிப்ளை பண்ணுறோம். அப்போ 1 into 2 2, 2 into 2 4, 3 into 2 6. So the memory model and vectorization make the numpy a key tool for the scientific computing, machine learning and also data analysis. So the option C தான் வந்து கரெக்ட். ஏன்னா numpy arrays பொறுத்தளவு சேம் டேட்டா டைப் தான் வந்து உள்ள ஸ்டோர் பண்ணும். And last question பாருங்க. So which one of the following statement is incorrect regarding the Python function? So Python function பொறுத்தளவு எது தப்பான ஸ்டேட்மெண்ட்டா இருக்கு? So functions எது தப்பானதா இருக்குன்னு பார்க்கணும். ஸோ இன்கரெக்ட் பார்க்கணும். ஸோ கரெக்டானது பார்க்கணும் அவசியம் இல்லை. ஃபங்க்ஷன்ஸ் கேன் ரிட்டர்ன் மல்டிபிள் வேல்யூஸ். எஸ், இது வந்து கரெக்டு. அதை வந்து நம்ம இது பண்ண முடியாது. அது மாதிரி ஃபங்க்ஷன்ஸ் கேன் ஹாவ் போத் லோக்கல் அண்ட் குளோபல் வேரியபிள்ஸ். இதுவுமே கரெக்டு தான். ஃபங்க்ஷன்ஸ் கேனாட் பி அசைன்டு டு வேரியபிள். ஆமாம், ஃபங்க்ஷனை வந்து நம்ம ஒரு வேரியபிளுக்கு போய் நம்ம அசைன் பண்ண முடியாது. ஸோ இட் இஸ் இன்கரெக்ட். ஸோ ஆன்சர் சி தான் கரெக்ட், ஓகேங்களா? அது மாதிரி ஃபங்க்ஷன்ஸ் கேன் பி ரெகர்சிவ், இதுவும் கரெக்ட். ஸோ இது ஒன்று தான் இன்கரெக்டாக இருக்கு. ஸோ ஆப்ஷன் சி தான் வந்து correct answer, ஓகேங்களா? So in Python the functions are the first class object. This means they can be assigned to variables and also passed as argument or returned from the other function. So A பொறுத்தளவு கரெக்டாக தான் இருக்கு, B கரெக்டாக தான் இருக்கு. ஸோ சி மட்டும் தான் இன்கரெக்டாக இருக்கு. நம்ம என்ன செய்ய முடியும், ஒரு ஃபங்க்ஷனை கொண்டு போயிட்டு ஒரு வேரியபிளுக்கு வந்து நம்ம அசைன் பண்ண முடியாது, ஓகேங்களா? அது மாதிரி மற்றது அதோடைய அந்த ரெகர்ஷன் அதுவுமே கரெக்டாக தான் இருக்குது. ஸோ ஃபங்க்ஷன் கேன் பி ரெகர்சிவ்னா அது கரெக்ட் தான். ஃபங்க்ஷன் பொறுத்தளவு லோக்கல் அண்ட் குளோபல் வேரியபிள்ஸ் இருக்குன்னா இருக்க தான் செய்யும். ஃபங்க்ஷன்ஸ் மல்டிபிள் வேல்யூவை ரிட்டர்ன் பண்ணும். ஸோ இதெல்லாம் கண்டிஷன்ஸ் ட்ரூ. இந்த ஒன்று மட்டும் தான் இன்கரெக்ட். ஆப்ஷன் சி மட்டும் தான் இன்கரெக்ட், ஓகேங்களா? ஸோ தேங்க்யூ. ஸோ இன்றைக்கி நம்ம வந்து பைத்தான் வந்து ஒரு 10 இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் மேக்ஸிமம் என்ன மாதிரி கேட்பாங்கன்னா, இப்போ நம்ம பார்த்த மாதிரி தான் கேட்பாங்க. 2 லைன் கோடிங் மாதிரி கொடுத்து கேட்கலாம். இல்லைன்னா இந்த லிஸ்ட்டு, டியூபிள், அந்த டிக்ஷனரிஸ், மியூட்டபிள், இம்மியூட்டபிள் அதை வச்சு கேட்கலாம், ஓகேங்களா? ஸோ இதை மட்டும் ஞாபகம் வச்சு கொஞ்சம் நல்லா ப்ரிப்பேர் பண்ணி படிங்க, ஓகேங்களா? ஸோ நம்ம இதுக்கப்புறம் வந்து நிறைய விதமான சின்ன சின்ன கான்செப்ட்லாம் எடுத்து நம்ம இன்னும் நிறைய கொஷின்ஸ் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம், ஓகேங்களா? தேங்க்யூ ஸோ மச்.